வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு நல்ல சுவையான மொளகா பொடி செய்ய போறோம். அதே மாதிரி கூடவே இன்னொரு ரெசிபி என்ன பண்ண போறோம்னா, எள்ளு மொளகா பொடியும் திரிக்க போறோம். வாங்க இப்ப அத எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு, இத எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம் முதல்ல. இங்க நம்ம என்ன போட போறோம்னு பார்த்தீங்கன்னா, 200 கிராம் அளவுக்கு நான் வந்து கடல பருப்பு எடுத்திருக்கேன். அத இப்ப நம்ம இந்த கடல பருப்பு பார்த்தீங்கன்னா பொன்னிறமா, அதாவது மிதமான தீயில இத நீங்க வந்து பொன்னிறமா, மிதமா மிதமான தீயில பொன்னிறம் வர வரைக்கும் இத நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய சில ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜார நல்லா கிளீன் பண்ணி, ட்ரை காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு மிளகா பொடி ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும். ஈரம் படாம இருக்கணுன்றதுக்காக தான் அத நம்ம முன்னாடியே அத வந்து காய வச்சு வச்சுக்கணும்னு சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் இத ஒரு 4 நிமிஷத்துக்கிட்ட வறுத்துருக்கேன். இந்த கலர் கரெக்ட்டான கலர். இப்போ இத வந்து ஒரு தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்திருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பொடிக்கு முக்காவாசி எல்லாரும் வந்து வெள்ள உளுந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, அது நல்ல கலர் குடுக்கும். அது நல்ல ஒரு அ கருகாம நம்ம சீக்கிரம் எடுத்துடலான்ற ஒரு காரணத்துக்காக. ஆனா, இன்னைக்கு நான் வந்து இதுல கருப்பு உடைச்ச உளுந்து வந்து யூஸ் பண்ண போறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோல் வந்து ரொம்ப நல்லது. இந்த தோல நீங்க வீட்ல எல்லாருக்கும் நீங்க குடுத்தீங்கன்னா, அவங்களுடைய எலும்பு நல்லா வலுப்பெறும். அவ்ளோ அயர்ன் கன்டென்ட் உள்ளது. அதனால நான் இத வந்து கருப்புளுந்த சேர்க்கிறேன். உங்களுக்கு இது வேண்டான்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க இதுக்கு வெள்ள உளுந்து எடுத்துக்கலாம். நான் இதுல 100 கிராம் அளவுக்கு கருப்புளுந்து சேர்த்திருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கருப்புளுந்து வந்து நல்ல மணம் வர அளவுக்கு இத நீங்க ரோஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். இங்க இந்த வெள்ள கலர் இந்த உடைச்ச உளுந்து அப்படின்றனால, மேல உள்ள அந்த வெள்ள பகுதியில உங்களுக்கு பொன்னிறம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது தெரிய வரும்போது நீங்க எடுத்துடலாம். அதுக்கு மேல அத விட்டீங்கன்னா, பருப்பு வந்து கருகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கருக விட்டுறக்கூடாது. அதுக்கு முந்தைய பக்குவத்திலேயே இத எடுத்துறணும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம 50 கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்திருக்கோம். இத வந்து ட்ரை ரோஸ்ட் பண்றோம். இது உங்களுக்கு வந்து எள்ளு ரொம்ப அ ட்ரையா இருக்கு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா, அது வந்து பொரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இதுல நீங்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அப்ப எள்ளு கருகாம உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆகும். தடவ வந்து மிளகா பொடி திரிக்கிறீங்கன்னா, நீங்க எண்ணெய் ஊத்திட்டு எள்ள ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இல்லன்னா இது வந்து சீக்கிரமே கருகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எள்ளு வறுக்கும்போது மட்டும் கரண்டி அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. அப்பதான் எள்ளு நல்லா பொரியும். இது நல்லா பொரிஞ்சு வந்துச்சுனாலே எள்ளு வந்து நம்மளுக்கு ரெடின்னு அர்த்தம். உங்களுக்கு கேக்குதா? உங்களால இத பார்க்க முடியுதா? நல்லா பொரியுது பார்த்தீங்களா? இப்படி எல்லா எள்ளும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து எள்ள எடுத்துடலாம். இது வெறும் ஒரு எனக்கு சரியா சொல்லணும்னா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட தான் இது ரெடி ஆச்சு. இப்ப நான் இத ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, கருப்பெள்ளு பொடிக்கும், கருப்பெள்ளு இட்லி பொடிக்கு நம்ம இப்ப வந்து கருவேப்பிலைய ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இல்லன்னா நீங்க ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணலாம். நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா நல்லா கிரன்ச்சியா நொறுங்கும். அதுக்காக நான் சேர்த்திருக்கேன். சீக்கிரம் அது வறுபட்டுரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலைய நம்ம வறுத்து இறக்கிட்டோம். நொறுங்குற சத்தம் கேட்குது இல்லைங்களா? இதுதான் கருவேப்பிலை எடுக்க வேண்டிய பதம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி, இந்த 16 காஞ்ச மிளகாவ நம்ம வறுத்துக்கிறோம். இப்போ இதில பார்த்தீங்கன்னா, கடைசியா நம்ம ஒரு 10 கிராம் கட்டி பெருங்காயத்த 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி வறுத்துக்க போறோம். இத நீங்க ஹை ஃப்ளேம்ல தான் வச்சு இதில இப்ப நம்ம 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி, கட்டி பெருங்காயத்த நல்லா வறுத்துக்கணும். இது நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இத நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த அடுப்ப ஆஃப் பண்ணிக்கிறோம். இன்னமும் கடாய் நல்லா சூடா இருக்கு. இந்த சூட்லயே இத வந்து சும்மா அந்த சூட்டு கடாயில இருக்கிற சூட்ல இந்த உப்ப வறுத்துட்டோம் அப்படின்னா, இதுல உள்ள கொஞ்சம் ஈரப்பசையும் அத எடுத்துரும். அதுக்காக. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜார்ல வந்து ஒரு 8 கிராம் அளவுக்கு பெருங்காய கட்டிய உடைச்சு போட்டிருக்கோம். ரோஸ்ட் பண்ணத. அப்புறம் அந்த ரோஸ்ட் பண்ண உப்பு, கல்லுப்பு, அதுக்கப்புறம் வந்து 16 காஞ்ச மிளகா உடைச்சு போட்டிருக்கேன். இப்போ இத நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போறோம். இதுல ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து கிரைண்டிங் தான். நம்ம இத ரொம்ப மையா அரைச்சிட்டோம் அப்படின்னா, பொடியோட டேஸ்ட் போயிடும். ஸோ இந்த பார்ட்ட நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம அரைக்க போறது கோர்ஸா அரைப்போம். நான் அது உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். ஓகே? உங்களுக்கு இதுல ஒரு சின்ன டிப் ஒண்ணு சொல்றேன். இப்போ நம்ம இதுல வந்து வெறும் ட்ரை ரோஸ்டட் சில்லியும், சால்ட்டும், அசஃபோட்ரி பெருங்காய கட்டியும் போட்டு அரைச்சிருக்கோம். இந்த மிக்ஸி அதாவது நீங்க அடைச்சிட்டு அத செக் பண்றதுக்கு கூட உடனே திறந்து பார்த்துடாதீங்க. காரம் உங்க கண்லயும், மூக்குலயும் அடிச்சிடும். ஸோ உங்களுக்கு காட்டம் தொண்டை வரைக்கும் ஏறிடும். அதனால அலோவ் இட் டு கூல் டவுன் ஃபார் அ வைல். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா, இந்த ம் இந்த மாதிரி கோர்ஸா வச்சு எடுத்திருக்கோம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அந்த கருவேப்பிலைய இதில சேர்த்துக்கணும். நான் இப்போ இதில ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, போட்ட கருவேப்பிலை இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இதில பாதி அளவுக்கு கடலைப்பருப்பும், உளுத்தம் பருப்பும் இந்த ஜார்ல சேர்த்துருக்கோம். ஓகே. இது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் குத்தலுமா நொறுங்கியிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த உளுத்தம் பருப்பு எப்படி தெரியுது, கடலைப்பருப்பு தெரியுதுங்க. இந்த கன்சிஸ்டன்சில இன்னும் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பையும் கூட இந்த அளவுக்கு நம்ம இன்னும் சேர்த்துருக்கோம். இதையும் ஒரு கோர்ஸா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா,
சில பருப்பு அரைஞ்சிருக்கு, சில பருப்பு அரையல. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பக்குவத்துல நம்ம எள்ள சேர்க்க போறோம். பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல எள்ளு, மிச்சம் இருந்த கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு உளுத்தப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ இத நம்ம இன்னும் கொஞ்சம் கோர்ஸா அரைச்சுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, எள்ளு நல்லா கோர்ஸா அரைப்பட்டுருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மிக்ஸியில இருந்த எல்லா பொடியும் ஒரு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏர் அவுட் பண்றதுக்காக. இதுல நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த திரிச்ச அந்த மிளகா பொடிய மிக்ஸியில போடுறோம். அது கூடவே இதுதான் ரொம்ப சீக்ரெட்டான இன்கிரீடியன்ட். இந்த பச்சை பூண்டு. இந்த பச்சை பூண்டை நம்ம இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு இதுல போட்டு, அந்த ஒரு கைப்பிடி பொடி போட்டோம் பார்த்தீங்களா? அது மேல அந்த பச்சை பூண்டு போட்டு, இன்னொரு கைப்பிடி பொடி எடுத்து இது மேல போட்டுருவோம். இன்னும் 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 ஒரு கைப்பிடி, 2 கைப்பிடி. அத போட்டுட்டு, இப்ப அந்த பூண்ட வெறும் 3லேருந்து 6 பல்ஸ் மோட் மட்டும் கொடுங்க. போதும். அதுக்குள்ளேயே அது மசிஞ்சிரும். ரொம்ப பண்ணீங்கன்னா ஈரமாயிடும். பண்ண விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ட்ரையாத ஒரு 6 பல்ஸ் குடுத்தீங்கன்னா போதும். இந்த பதத்துக்கு இத அரைச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்களா? பிடிச்சிங்கன்னா உருண்டை மாரி வரும். சரிங்களா? இத அரைச்சுட்டு, இத அப்படியே எடுத்து இந்த பொடியில மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பொடிய நீங்க சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஆனா, என்னோட குழந்தைக்கு வந்து பொடியில கருப்பட்டி போட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இதுல கொஞ்சம் கருப்பட்டி இல்ல. அதனால இப்ப இதுல கொஞ்சம் வெல்லம் சேர்க்க போறேன். இந்த முழுசா அரைப்படாத பூண்ட இன்னொரு தடவ கோர்ஸா அரைச்சிருங்க. இப்படி முழுசு முழுசா போட்டிருந்தா நல்லா இருக்காது. சரிங்களா? அந்த அத இன்னொரு தடவ ஒரு அத ஃபைனா அரைக்கும்போது அரைச்சிடணும். சரிங்களா? இப்போ இன்னொரு அந்த அடியில இருந்த அந்த பொடிய ஒரு கைப்பிடி போட்டுட்டு, நான் இதுல வெல்லம் சேர்க்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் சும்மா பேருக்கு ஒரு கட்டி வெல்லம் எடுத்துருக்கேன். போதும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, அந்த வெல்லம் இதுல பொடிச்சிருச்சு. இப்போ இந்த நம்ம கலவைய இதுல ஒண்ணு சேர்க்கணும். இத நம்ம கையில மிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு தடவ நம்ம இதுல இந்த பொடிய இன்னொரு தடவ இதுல ஜஸ்ட் ஒரு பல்ஸ் அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுக்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம இத அரைச்சு முடிச்சுட்டோம். இட்லி, மிளகா பொடி திரிச்சு வச்சாச்சு. இப்போ நான் போடுறேன் பாருங்க. அப்படியே இந்த பொடி உங்களுக்கு கொட்டணும். ஸ்டக் ஆகக்கூடாது. அதான் அதோட பதம். சரிங்களா?